1 இந்துஜா. தமிழுக்கு வணக்கம். தமிழ் பேசும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்கின்றேன். நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு சாதனை படைக்க தேவை தன்னம்பிக்கையா அல்லது விடாமுயற்சியா. வாழ்வின் வெற்றிக்கான ரகசியமே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தானங்க. ஒழிவது அறிவது அறிந்து அதன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதில்லை என்றால் என் வள்ளுவர். ஒரு தன்னா இயலும் செயலையும் அதை பற்றிய அறிவையும் பெற்று தன்னம்பிக்கையோடு உறுதியாக செயல்படும் போது அவரால் முடியாது என்று எதுவும் இன்றில்லை என்றார் எம் வள்ளுவர். லட்சியத்தை மனதில் பொருத்தி துவழ வைக்கும் தோல்வியை தவிர்த்து மனம் முழுவதும் தன்னம்பிக்கை சுமர்ந்து தொடர்ச்சி தவறாமல் முயற்சியை கொண்டால் வெற்றி நிச்சயம்தானே. தண்ணீருக்குள் அடியில் சென்று ஓவியம் வரைய முடியாது. அதுபோல தன்னம்பிக்கையின்றி எந்த ஒரு சாதனையும் படைக்க இயலாது. தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் வெற்றி உன்னை நெருங்கிறது என்பார் மாவீரன் நெப்போலியன். அடடடடா, எவ்வளவு தன்னம்பிக்கை தரும் வரிகள் பாருங்கள். ஒருவர் நேர்முக தேர்விற்கு 3 பேர் அழைக்கப்பட்டிருந்தனர். தேர்வு நடத்தியவர் ஒவ்வொரு இடமும் தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டு யார் என்று ஒரு நபரை அடையாளம் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கான சரியான காரணத்தையும் கூற வேண்டும் என்றார். முதல் உள்ளவர், என்னை கேட்டால் தாமஸ் ஆல்வா எடிசன் தான் தன்னம்பிக்கை நாயகன் என்பேன். 1000 முறை தோற்று போனாலும் கூட தொடர்ந்து போராடி வெற்றி கண்டவர் அவர். தனது ஆராய்ச்சி கூடமே எரிந்து சாம்பலான போதும் கூட தன்னம்பிக்கையோடு போராடி வெற்றி கண்டவர் அவர். மின்சாரத்தையும் அதை சான்ற நூற்றுக்கணக்கான உபகரணங்களையும் அவருடைய உழைப்பால் நமக்கு கிடைத்த கொடை என்றுதான் கூறுவேன். அவர் இல்லை என்றால் இவ்வுலகம் இருட்டில் உழண்டு கொண்டிருக்கும் அல்லவா. எனவே தாமஸ் ஆல்வா எடிசன் தான் தன்னம்பிக்கை நாயகன் என்றார். இரண்டாவது நபரோ, வாழ்வது ஒரு முறைதான், அதில் சாதாரண எழுத்தாராக இருந்து ஏன் சாக வேண்டும் என்று தன் வேலை பார்த்த எழுத்தர் வேலையை விட்டு விட்டு முழு நேர எழுத்தாரானார் பெர்னாட்ஷா. ஆரம்பத்தில் எத்தனையோ பத்திரிகை அலுவலக கதவை தட்டியும் பெரிதாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதற்காண்டி அவர் சோர்ந்து விடவும் இல்லை. தொடர் முயற்சியும் தன்னம்பிக்கையோடு போராடி எழுத்துலகில் தனக்கு தனி இடம் பெற்ற பெர்னாட்ஷா தான் தன்னம்பிக்கை நாயகன் என்றார். மூன்றாவது நபரோ, உடலில் ஏற்பட்ட உறுப்பிழப்போ ஊனமோ ஒருவருடைய வாழ்க்கை பாதையை மாற்றமைத்து முடங்கி போட்டியிட முடியாது என்பதற்கு உதாரணமாக அறிவியல் ஆய்வுகளை சக்கர நாற்காலி இருந்து கொண்டே செய்து அண்டவெளியை அண்ணாந்து பார்த்து வியக்க வைத்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் தன்னம்பிக்கை நாயகன் என்றார். தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் பெர்னாட்ஷாவுக்கும் ஸ்டீஃபன் ஹாக்கினுக்கும் இருந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உங்கள் மூவரிடமும் இல்லாமல் போயிற்றே. முதலில் உங்களுக்குள் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை இருப்பனால் மட்டுமே எந்த ஒரு செயலையும் திறம்பட செய்ய முடியும் என்று கூறி அந்த மூவரையும் வேலை என்று திருப்பி அனுப்பிவிட்டார். ஓட்டமந்தியத்தில் முன்னால் வர வேண்டும் என்று அத்தனை பேருக்கும் ஆசைதான். ஆசை இருந்தால் மட்டும் போதுமா? முயற்சி மூலம் உன்னை தகுதியாக்கி கொண்டால் மட்டுமே அடைய முடியும் அல்லவா. ஜமைக்காவில் இருந்த உசேன் போல்ட் என்ற ஒரு தனி மனிதன் 3 ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு 100 மீட்டர் 200 மீட்டர் மற்றும் 4x100 மீட்டர் கலந்து கொண்டு 9 தங்கப்பதக்கங்களை வாங்கி சாதனை படைக்கிறார். இது சாத்தியமா? ஒரு தங்கப்பதக்கம் வாங்குவதற்கு எத்தனையோ நாடுகள் தவித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தனி மனிதன் 9 தங்கப்பதக்கங்களை ஓட்டப்பந்தயத்தில் வாங்கி சாதனை படைக்கிறார். இதற்கு தொடர் பயிற்சியும் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சி மட்டுமே காரணம் அல்லவா. சாதாரண செருப்பு தைக்கும் தொழிலாளி மகனாக பிறந்த ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதியானார். ராமநாதபுரத்திலே வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டிருந்த அப்துல் கலாம் என்னும் சிறுவனால் மிகப்பெரிய அணு விஞ்ஞானியாகவும் இந்திய ஜனாதிபதியாகவும் முடிந்தது. கடற்கரையிலே கையில் ஒரு பெட்டியுடன் கண்ணகி சிலைக்கு கீழே படுத்திருந்த கண்ணதாசன் என்னும் சிறுவனால் காலம் போற்றும் கவிஞனாக முடிந்தது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? நான் குறிப்பிட்ட அத்தனை பேரும் எழுதுகிறார்கள் சிறு வயது முதல் தங்கள் மீது தங்கள் வைத்திருந்த தன்னம்பிக்கை என்கிறார்கள். ஒரு பறவை கூட மரத்தின் உட்காரும் போது கிளை முறிந்துவிடுமே என்று அஞ்சுவதில்லை. காரணம் என்னங்க? பறவை நம்பியது தன்னுடைய சிறகுகளை தவிர அந்த மரக்கிளைகளை அல்ல. கிளைகள் முறிந்தாலும் தன்னுடைய சிறகுகளை கொண்டு பறந்து விடும் அல்லவா. ஒருவன் கடலுக்குள்ளே குதித்து முத்து எடுக்கவில்லை என்றால் கடலுக்குள் முத்து இல்லை என்று அர்த்தமில்லை. அவனின் முயற்சி தான் குறைவு என்று கூற முடியும் அல்லவா. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறை பிடிக்குமாம். எழுந்து நடந்தால் எருமலை கூட நமக்கு வழி கொடுக்குமாம். முடியாது என்று நினைத்தால் மூச்சு காற்று நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் பிறப்பிடிக்குமாம்.
தன்னம்பிக்கை என்ன நெருப்பு பொறிய மனித மனம் தாங்கி கொண்டால் எண்ணியவாறு நடக்கும், இடையூறுகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகும். இதை தான் என் வள்ளுவர் எண்ணி அங்கு இதுவர் என்னை திண்ணியராக பெறேன். சாதனை படைக்க தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியும் தேவை என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வள்ளுவம், வளர்க வள்ளுவம்.